வாங்க வாங்க எங்க கட்சிக்கு வாங்க, நீங்க வந்தது எங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்கிறார் ஒருவர். யார் அவர்? தாவேக தலைவர் விஜய் அவர்கள். அதிமுக இருந்து வெள்ளச்சாவ் போ வெளியில அப்படின்னு வெளியில அனுப்பப்பட்ட மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் விஜயருடைய தலைமையில் தாவேகாவில் இணைகிறார். தாவேகாவில் இணைஞ்சதுக்கு அப்புறம் சொல்ல வேணாம், தாவேகாரங்களுக்கு அவ்வளோதான், தலையும் புரியல காலும் புரியல, ஒரே ஜாலி. விஜய் அவர்கள் வீட்டில் இருந்தால் வீடியோ போடுறார். அவர் கரெக்டாக சீரியஸாக இருக்கணும்டா, சிரிச்ச முகத்தை வெளியே காட்டிடக்கூடாது, லைட்டாக ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறோம். ஓகே, வெல்கம் டு த பார்ட்டி, உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை அப்படி சொல்லிட்டு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக சொல்லணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த வீடியோவை பண்ணுறாங்க. ஏன்னா வீடியோ நம்ம வீட்டில் எடுக்கிறது, நம்ம மூடை நம்ம எப்படி செட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி ப்ரிப்பேர்டாக போய் பேசுவோம். அப்படி ப்ரிப்பேர்டாக போய் பேசியுமே அந்த முகத்தில் அப்படியே சிரிப்பை பார்க்கணுமே. அவர் வந்திருக்காரு, அவர் வந்துட்டப்பா எங்கள் பார்ட்டிக்கு பண்ணிட்டாரு, செம்ம சூப்பர் அப்படின்ற லெவலுக்கு அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணி விஜய் அவர்கள் பேசக்கூடிய அந்த காட்சி இருக்கே, அந்த காட்சியிலே தெரிகிறது செங்கோட்டையன் அவர்களுடைய வருகை தாவேகாவுக்கு எவ்வளோ பெரிய பலமாக அமைஞ்சிருக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ அதை நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. விஜய் அவர்கள் பேசி இந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா புரியும். பாருங்க. ஒரு 20 வயசு இளைஞராக இருக்கும்போதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர். அந்த சின்ன வயசுலேயே எம்எல்ஏ என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர். அதுக்கப்புறம் அவருடைய அந்த பயணத்தில் அந்த இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர். இப்படி 50 வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்னைக்கு அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன்.